பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையாய் கர்த்தர் இந்த நாளை காண செய்திருக்கிறார். இந்த நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பேதுரு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவை அடைந்த பின்பு, அதாவது இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக தான் மரித்தார், என்னுடைய பாவங்களில் என்னை மீட்டு கொள்ளும்படியாக தான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்கிற அறிவை அடைந்த பின்பு அந்த மனிதன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பாவங்களிலிருந்து விலகி நடக்க ஆரம்பிக்கிறான். அது உலகத்தில் உள்ள எல்லா அசுத்தங்களுக்கும் தன்னை விலக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மறுபடியும் அந்த உலகத்தில் உள்ள அசுத்தங்களிலே சிக்கி கொண்டால் அந்த மனிதனுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு நன்றாக இருக்கிறது. ஆனால் உலகத்தில் உள்ள அந்த அசுத்தங்களிலே சிக்கி கொண்டது நிமித்தமாக யூதாசனுடைய நிலைமை என்ன ஆகிறது என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த அறிவை நாம் அடைந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தான் மரித்தார், என்னுடைய மீறுதலுக்காக தான் அவர் தண்டிக்கப்பட்டார், என்னை மீட்கும்படியாக தான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்கிற அறிவு நமக்கு இருக்கிறது. அந்த அறிவை நாம் அடைந்திருக்கிறோம். அடைந்து நாம் இப்பொழுது பாவங்களிலிருந்து விலகி நடக்க ஆரம்பித்திருக்கிறோம். மறுபடியும் இந்த உலகத்தில் உள்ள அசுத்தங்களிலே நம்மை சிக்கி கொள்ளாதபடி நாம் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி பாதுகாத்து கொள்ளப்படும் பொழுது, அந்த உலகத்தில் உள்ள அசுத்தங்களுக்கு தப்பி நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை அறியக்கூடிய அறிவை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அப்பா. இனிமேல் உலகத்தில் உள்ள இந்த அசுத்தங்களிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் எங்களை கிருபையாய் காத்து நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.